இவர் இதுவரைக்கும் எந்த தேர்தல்ல நின்று எந்த ஓட்டுச்சோரி ஆயிருக்கு? அப்ப எப்படி இவர் அத பத்தி பேசுறாரு? அப்ப யார் கத்துக் குடுக்குறாங்க? நியாயமான ஒரு டவுட் தானேங்க. ஒரு ஒரு பிரச்சனை நடக்கும்போது அந்த இடத்துல அன்னிக்கே நீங்க தீர்வு குடுக்காம, ஆற அமர யோசிச்சு, அதுக்கப்புறம் நீங்க இழப்பீடு குடுத்தீங்க. ஆனா இதுக்கான தீர்வு என்ன? நாளைக்கு திருப்பி நீங்க வெளிய போனா அப்ப என்ன ஆகும்? அதுக்கு நீங்க அரசு கிட்ட பெர்மிஷன் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு அரசு கிட்ட ப ப அனுமதிக்காக வெயிட் பண்றதுங்கிறது தலைமை பண்புல வருமா? வராதா? நிச்சயமா வரும். நான் சட்டத்த மீற சொல்லல. நீங்க உடனே டோட்டலா வயலன்ட்டா போன்னு சொல்லல. ஆனா கவர்ன்மெண்ட் பெர்மிஷன் குடுக்கல. அதனால நான் செய்யலன்னு ஒரு கட்சி தலைவர் எப்படி சொல்ல முடியும்? நாளைக்கு மக்களுக்கு பிரச்சனை வரும்போது கவர்ன்மெண்ட் பெர்மிஷன் குடுக்காது. நீங்க போராடாம இருப்பீங்களா? எலக்ஷன் கேம்பெயினுக்கு இப்ப நீங்க போகணும். போகாம இருப்பீங்களா? கரெக்ட்டா இன்னைக்கு வரைக்கும் உங்க மேல எஃப்ஐஆர் போடல. கரெக்ட்டா எலக்ஷனுக்கு முன்னாடி உங்க மேல எஃப்ஐஆர் போடுவாங்க. என்ன பண்ணுவீங்க? நாளைக்கு நீங்க ஜெயிச்சுட்டீங்க. ஒரு பெரிய ஃப்ளட் வருது. ஒரு பெரிய பிரிட்ஜ் இடிஞ்சு விழுது. நீங்க அப்போ வந்து நொறுங்கி போயிருக்கேன்னு வீட்ல அழுதுகிட்டு இருப்பீங்களா? உங்கள வந்து தூத்துவாங்க. மத்தியில இருந்து மத்திய அரசாங்கம் உங்கள கேள்வி கேட்கும். உங்க மேல கேஸ் போடும். அப்ப என்ன பண்ணுவீங்க? ஐ டோன்ட் நோ. அவருக்கு கூட்டணி அவசியம். ஓட்ட பிரிக்காம இன்னைக்கு பீகார பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். சிராக் பாஸ்வான் வந்து ஒரு நல்ல தலைவர். அவரும் தான் தனியா நிந்தாரு போன வாட்டி. அதனால யாருக்கு என்ன லாபம் வந்தது? யாருக்கும் எந்த லாபமும் வரல. இந்த வாட்டி அவர் வந்து அருமையா வந்து சேர்ந்திருக்கிறாரு. அவருக்கு பெரிய லாபம் வரும். வியாபாரமா சொல்லல. நான் இது அரசியல் ரீதியா. களத்துல சொல்றேன்.